ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் இணைந்து தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி அவருடைய ஒத்தாசைக்காக ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையாக தந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இணைந்து எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். அதற்காக எடுக்கிற ஆண்டவரே பிரயாசங்கள், ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பலத்தினாலோ எங்கள் பராக்கிரமத்தினாலோ அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். எங்கள் ஆவியானவர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வர உடைய பிரசன்னம் நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது கரங்களில் தருகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையானவர்களை அவர் நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆகையினால இந்த நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, நீர் ஆராதனைக்குரியவர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களிலே ஏதாவது பாவங்களோ அக்கிரமங்களோ இருக்குமானால் எங்கள் பாவத்தை மன்னித்து தேவனே, இந்த தேசத்துக்கு நீ க்ஷேமத்தை தருவாயாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஸ்தோத்திரிப்போம். துதியினாலே எரிகோ மதில் விழுந்தது என்று பார்க்கிறோம். நாமும் துதிக்கும் போது இந்திய தேசத்தில் உள்ள கட்டுகள், எல்லா அநியாயங்களும் கட்டுகளும் சத்ருவின் போராட்டங்களும் எல்லாம் நிர்மூலமாக வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா, போதுமான கிருபைகளை தருகிறவர். இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை போதுமானதப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே ஒரு மனித குமாரனாக பிறந்து, எங்களுக்காக வளர்ந்து, எங்களுக்காக பாடுகளை பட்டு, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா எங்களோடு இருப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் எங்களோடு இருப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே மரணத்தை ஜெயித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பாதாளம் வென்றவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் எங்களோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு அனுகூலமாக இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம் வரப்போகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணுமே இயேசுவே எங்கள் தேசம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டுமே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு ஆத்மா கட்டு போகிறது மக்கு சித்தம் இல்லை எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறபடினாலே ஆண்டவரே அந்த சித்தத்தின்படியே உடைய பாதம் அமர்ந்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்க தேசம் எல்லாம் அசைவாடுங்க சத்ருவின் கோட்டைகள் நிர்மூலமாகட்டும் ஹல்லேலூயா 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமது கிருபை வேணும் அது கிருபை வேண்டும் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே நீர் போதுமானவராய் ஆண்டவரே இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே எல்லா ஜனங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் ஆண்டவரே சர்வ வல்லவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா
சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். ஏத்துதான் என் இரட்சகர், ஏத்துதான் என் ராஜா. ஏத்துதான் என் இரட்சகர், ஏத்துதான் என் ராஜா. ஆமாண்டவரே, எங்கள் தேசம் முழுவதும் இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களை இந்த வேளையில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்க எழும்பிதாவே, ஆமே. அன்பானவர்களே, வாசிக்கும்படியாக நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது. நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி, நான் ஆகிலும் என் சகோதரனாகிலும் என் வேலைக்காரனாகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகரான ஆகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நெகேமியாவின் பாரத்தை பாருங்க. அந்த எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல் எரிக்கப்பட்டது என்று சொல்லவும், எங்கள் பிதாக்கள் இருந்த இடம் எரிபட்டு போயிட்டே, அலங்கம் இடிக்கப்பட்டு போயிட்டே, இதை கெட்டுகிற பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவர் இரவு பகலாய் உபவாசத்தோடு அழுது புலம்பி, நான் என் தகப்பன் விட்டாருந்தான் பாவம் செய்தோம். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஏசப்பாவை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை துணிகரமான பாவம் செய்யாவிட்டாலும் ஏராளமான ஜெபக்குறைவு
விழித்திருக்கிற நிலைமை இல்லை. விழித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம சோதனைக்கு உட்பட மாட்டோம். சோதனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் விழித்திருக்க வேண்டும். நெகேமியா இந்த நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் அலங்கத்தை கட்டுகிறவர்களும் சுமக்கிறவர்களும் அவரவர் கையினாலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் வைத்திருந்திருக்கிறார்கள். தங்கள் இடுப்பிலே அவங்க என்ன செய்திருக்காங்க, ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறார்கள். பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாக மிகவும் ஆயத்தத்தோடு, எந்த நேரம் வேதத்திலே சொல்லப்படுகிறதில்ல, உங்கள் சத்ருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஆகையினால தான் இந்த நெகேமியா வைத்த ஆட்கள் தங்கள் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே அவங்க இந்த ஆயுதத்தை வைத்திருக்கிறாங்க. ஒரு கையில் வேலை செய்கிறாங்க, நடக்குமா பாருங்கள். ஒரு செங்கலை எடுத்து இப்படி வைக்கணும், மறு கையில் ஆயுதம். எதிராளி வந்தால் அவனை துரத்துறதுக்கும் வெட்டுறதுக்கும் தங்கள் இடுப்பிலே பட்டயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பட்டயம் வெல்லும்போது வேத புஸ்தகம், அன்பானவர்களே, வேத வசனம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லை. எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் தனி ஜெபம் இல்லை. வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அன்பானவர்களை யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த கவர்மெண்ட் வேலை, ஒரு வேளை ஒரு இன்டர்வியூ இருக்குது, காலையில் 8 மணிக்கெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் ஆஜராகணும்னு சொன்னால் நம்ம எத்தனை மணிக்கே முன்னால் எழும்பி ஆயத்தமாகி கடந்து போகிறோம். தினமும் தேவனுடைய சமூகத்தில் அந்த வேத வசனத்தை எடுத்து வாசித்து தியானித்து ஜெபித்து குடும்ப ஜெபங்களையும் செய்து தனி ஜெபங்களையும் செய்து கர்த்தருக்காக நம்ம வாழ தவறி விடுறோம் இல்லையா? ஆகையினால தான் இன்றைக்கு சத்ரு உள்ள புகுந்துருக்கான். குடும்பங்களில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவியாக ஒற்றுமை இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒற்றுமை இல்லை. பிள்ளைகளுக்காக பெற்றோர் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, அதையும் அவர்களையும் பேணி வளர்க்கணும். அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா இந்த காலத்து வாலிபர்கள் பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசம்தான். அந்த காலத்தில் இப்போ நான் எல்லாம் பிறந்து வளர்ந்த காலங்களில் எங்கள் ஊரில் ஒரு எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்கில் தான் படிக்கணும். டிவி பார்த்ததில்லை. நியூஸ் பேப்பர் ஏதோ ஒரு பெரிய படிப்பாளிக்க வீட்டில் வருமா இருக்கும். எங்கள் வீட்டுக்கெல்லாம் தினத்தந்தி தினமலர்லாம் கூட எங்கள் அப்பா வாங்கி தந்ததும் இல்லை. எந்த வசதியும் இல்லை. பஸ் வசதி கிடையாது. இந்த காலத்தில் ஏகப்பட்ட பஸ் வசதி, பிள்ளைகளுக்கு நெட்டு, கம்ப்யூட்டர், பெரிய பெரிய மொபைல். இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு எல்லா பிள்ளைகளும் வீட்டில் உட்காந்து ஆன்லைன் ஸ்டடி. எல்லா பிள்ளைகளுக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பிள்ளைகளுக்கும் பெரிய பெரிய மொபைல் வேணும். அதுலேயே பிள்ளைங்க ஊறி போயிட்டாங்க. நிர்பந்தமான நிலைமை. இன்றைக்கி அந்த மொபைல் மூலமாக பிள்ளைகள் படுத்துகிற அநியாயம், பிள்ளைகள் படுகிற பாடு பாருங்க. அவங்க அதில் கேம் விளையாடுறாங்க, ஆப்பில் பணம் வாங்குகிறாங்க, பெற்றோரை கொள்ளை அடிக்கிறாங்க. அன்பானவர்களே, அந்த மொபைல் ரொம்ப பிரயோஜனம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது ரொம்ப தேவை தான். ஒரு முறை நாங்கள் பாம்பேயில் ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் 2 ஆட்டோவில் போனோம். கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு ஆட்டோ எந்த பக்கமாக வழி தவறி போச்சோ தெரில, வேறு பக்கமாக போயிட்டாங்க. நாங்கள் இன்னொரு பக்கமாக போயிட்டோம். அப்புறம் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு இடம் சொல்கிறாங்க, நாங்கள் இன்னொரு இடம் சொல்கிறோம். இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் மொபைல் எல்லாம் வந்த பிறகு தான். அப்போ இந்த மொபைலில் காண்டாக்ட் பண்ணி, இன்ன இடத்துக்கு வாங்க, ரைட் எடுத்து வாங்க, லெஃப்ட் எடுத்து வாங்க,
இப்படி சொல்லி நாங்கள் ஒரு 1/2 ஹவரில் நாங்கள் சேர்ந்து அந்த கேரல் ரவுண்ட்ஸை வெற்றிகரமாக முடித்து வந்தோம். நன்மையும் செய்து, மொபைல் நன்மையும் செய்து தீமையும் செய்து. தீமையை பார்க்காம இருக்கிறது நல்லது அன்பானவர்களே. ஆனால் அந்த காலத்து பிள்ளைகள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கி. நீங்கள் தான், பெற்றோர் தான் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டோடைய கரங்களில் நம்ம அவர்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் படுத்து தூங்கினாலும் நல்ல ஆவிக்குரிய பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு தலையில் கை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயை கையில் இடுங்க. ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயை கையில் எடுத்து ஏசு ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. ஏசு ரத்தம் ஜெயம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நெற்றியில் நீங்கள் பூசுங்க. ஏசு ரத்தம் ஜெயம்னு சொல்லி பூசுங்க. பிள்ளைகள் ஸ்கூல் போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலை தொழில்களுக்கு போகும்போது கவனமாய் பிள்ளைகள் போயிட்டு வருவாங்க. ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. பிள்ளைகள் விழித்த புறமும் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. சரி போ அப்படி சொல்லாதுங்க. கூடவே இருந்து, நீ வேலைக்கு போகிற அம்மாமார நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களும் ஆத்திரமாக புறப்படுவாங்க. அதனால் ராத்திரி நீங்கள் எப்படியாவது எவ்வளவு படிக்க வேண்டியது இருந்தாலும், பிள்ளைகளுடைய படிப்பு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பிள்ளைகளோடு இருந்து குடும்பமாக இருந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காலம். பயங்கரமாக சத்துருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆகையினால தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த நெகேமியா 4ஆம் அதிகாரம் பாருங்கள், 18ஆம் வசனத்தில், கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் எந்த அண்டையிலே நின்றான். அவங்க சொல்கிறாங்க, எந்த இடத்துல எக்காலம் சத்தம் கேட்டாலும் உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தமாய் ஓடி வாங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறோன்னு தெரியும் போது ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக யுத்தம் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இம்மட்டும் அவர் நம்மை காத்து வழி நடத்தினாரே, அவருடைய வல்லமையான செயல்களை நினைத்து ஸ்தோத்திரிப்போம். இன்னும் இந்த தேசத்தில் அவர் வல்லமையான செயல்களை செய்வார் என்று விசுவாசத்தோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. ஆமாண்டவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது கரங்களில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தருகிறோம், நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. அன்பானவர்களே, தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்னும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இந்த வசனத்தின்படி நம்முடைய தேசம் காக்கப்பட வேண்டும். இயற்கை சீற்றத்தினாலும்
தீவிரவாதத்தினாலும் அண்டை நாடுகளினால் வருகிற கொடுமை, அழிவு, நாசம் நம் தேச எல்லையை விட்டு வெளியேறும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களில் இயற்கை சீற்றங்களினாலே, மழை வெள்ளங்களினாலே ஆண்டவரே தேசம் பாழடைந்து போகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆங்காங்கு பல இடங்களில் ஆண்டவரே நீரோட்டம், ஆண்டவரே மேக வெடிப்புகள், இதனால் வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு, இதனாலே வரக்கூடிய அழிவுகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தீவிரவாதத்தினாலே வரக்கூடிய பயங்கரங்கள், ஆண்டவரே எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்டை நாடுகளில் உள்ள ஆண்டவரே அன்பற்ற செயல்களினாலே வருகிற ஆண்டவரே இழப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் இதன் தேவனே நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தாவே ஆண்டவரே சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீர் பிரியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே நீர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சித்தம். ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற பயங்கரவாதங்கள், ஆண்டவரே தீவிரவாதங்கள் எல்லாம் வேரோடே அடிபட்டு போகட்டும். கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். இது எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நம்முடைய பிரதமர், ஜனாதிபதி, மாநில முதல்வர்கள் ஆண்டவரே ஜாதி, மதம், இனம், மொழி பாகுபாடின்றி ஆண்டவரே ஆட்சி செய்யத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பிரதமர் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனாதிபதி ரட்சிக்கப்பட வேண்டும், மாநில முதல்வர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே அப்பா, எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், மொழி பாகுபாடில்லாமல் ஆண்டவரே ஒரு நல்ல ஆட்சி செய்ய வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பாபிலோனில் தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே அவனை ஆண்டவரே எல்லாருக்கும் மேம்பட்டவனாக, எல்லா பிரதானிகளுக்கும் மேலான பிரதானியாக அவனை உயர்த்தி ஆண்டவரே நாடு முழுவதும், பாபிலோன் நாடு முழுவதும் ஆண்டவரே ஒரு நல்ல ஆட்சி செய்வதற்கு ஒரு உண்மையுள்ள ஒரு தானியேலை எழுப்பினீரே. அதுபோல ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கிற பிரதமர், ஜனாதிபதிகள் எல்லாரும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் உத்தமமாய் நாட்டை ஆளத்தக்கதாக கிருபை தாருங்க தாவே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இன்னுமாக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும்போது, தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்ற வசனத்தின்படி தேசத்தை தீட்டுப்படுத்துகிற அருவருப்பான காரியங்களை செய்து ஜனங்களை ஏமாற்றுகிற மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் மனம் திரும்பட்டுங்கத்தாவே. ஆண்டவரே வேதனையோடு, ஆண்டவரே பல வியாதிகளோடு, பல பிரச்சனைகளோடு எங்கே போனால் விடுதலை உண்டு என்று சொல்லி மந்திரவாதிகளிடத்தில் செல்லும்போது ஆண்டவரே மந்திரவாதிகளும், மாய வித்தைக்காரர்களும், ஆண்டவரே குறி சொல்லுகிறவர்களும் ஆண்டவரே அவங்களுக்கு
சாதகமாக பேசி பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இல்லை. உண்மையான இயேசுவிடத்தில் வந்தால் விடுதலை உண்டு என்பது தெரியாது. ஆண்டவரே, இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, மகனை மகளை தீக்கடக்க பண்ணுகிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள் எல்லாரும் அதிலிருந்து அந்த அடிமைத்தன பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லா அநியாயங்களும் ஆண்டவரே சூனியமும் மந்திரவாதமும் இல்லாமலே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. இன்னுமாக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். மாம்சத்தின் கிரியைகள், கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். எந்த வசனத்தின்படி தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இவைகள் நம் தேசத்தை விட்டு வெளியேற தேசம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேசம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தேசத்தை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, இயேசுவே உதவி செய்யுங்கப்பா. தேசம் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இரக்கம் செய்வீராக. 5 கண்ட மக்களுக்காக, 5 காயமேற்ற நேசரே, நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. தேசத்தை பரிசுத்தமாக்க உம்மால் தான் முடியும். உடைய பரிசுத்த இரத்தமே ஆண்டவரே, விலையேற பெற்ற இரத்தம், பரிசுத்தமாக்குகிற இரத்தம். இயேசுவே உம்மை சார்ந்திருக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா. 5 கண்ட மக்களுக்காக, 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக, 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். ஆமாண்டவரே, உம்முடைய பாதம் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய நேசாவி வீசட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நம்முடைய தேசத்தில் செயல்படுகிற கொலைவெறி, கொலை செய்ய தூண்டுகிற ஆவிகள், களியாட்டுகள், இவைகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஏசப்பா, ஏசப்பா, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய தேசத்தில் செயல்படுகிற கொலை செய்ய தூண்டுகிற ஆவிகள், ஐயா இயேசுவே, கள்ள தொடர்புகள், இது நிமித்தமாக கொலை செய்ய தூண்டுகிற ஆவிகள்,
யாருக்குமே நிம்மதி இல்லை. கொலை செய்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் 2 சாராருடைய குடும்பங்களும் ஆண்டவரே இயேசுவே ஹல்லேலூயா. கொலை செய்ய தூண்டுகிற ஆவிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அவருடைய செயலிழந்து போகட்டும். ஹல்லேலூயா. எத்தனை கொலை வெறிகள், தற்கொலை ஆவிகள், கொலை வெறிகள் ஆண்டவரே இரக்கம் இல்லாமல் ஆண்டவரே பெற்றோர் கூட பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்கிறாங்க. கள்ளக்காதல் ஆண்டவரே, உறவுகள் ஆண்டவரே, இதில் வரக்கூடிய பயங்கரங்கள் என் தெய்வமே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டே அகன்று போகட்டும். எங்கள் தேசம் ஒரு சமாதானம் உள்ள தேசமாக மாறட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்காக அல்லவோ நீர் மரித்தீர். ஆண்டவரே எங்களுக்காக அல்லவோ நீர் மரித்தீர். அந்த சிலுவையில் நீ தொங்குனீர். ஆண்டவரே இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒரு விடுதலையை தாருங்க, ஒரு விடுதலையை தாருங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்க, எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்க. ஆண்டவரே எங்கள் தேசம் சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் தேசம் வெற்றியுள்ள தேசமாக இருக்கணும், எங்கள் தேசம் இயேசுவை காணும் தேசமாக இருக்கணும். ஆண்டவரே ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் நோய்களை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் நோய்களை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுமல்ல பலமுமல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஜபங்கேளும் ஜபங்கேளும் எங்களது ஜபங்கேளும், பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜபங்கேளும் ஜபங்கேளும் எங்களது ஜபங்கேளும், பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே பதில் தாருங்க. ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும், எங்கள் கண்ணீருக்கு பதில் தாரும். எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கொலைவெறி இல்லாத தேசமாய், குடிவெறி இல்லாத தேசமாய் ஆண்டவரே மாற கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே இயேசுவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா.
இயேசுவே ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் சந்திக்கப்படட்டும். எங்கள் தேசம் ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளாலே வரக்கூடிய பிரச்சனைகள், இயேசுவே பெற்றோர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், வாலிப பிள்ளைகளாலே வரக்கூடிய பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கட்டும். விசுவாச குடும்பங்கள் தனி ஜபம், குடும்ப ஜபத்தை ஏறெடுக்கட்டும் ஆண்டவரே. அது தவறு நேரம்தான். குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத செலவுகளை செய்து கடனை தூக்கி தலையில் வைத்து கொண்டு வேதனையோடு வாழுகிற குடும்பங்கள் ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளைகளால் வரக்கூடிய உபத்திரவம், வேதனைகள் ஆண்டவரே, தேவையற்ற ஆண்டவரே கடன்களை உண்டாக்கி பெற்றோரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். விசுவாச குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே அப்பா, வாக்கு கொடுத்து திருமணம் செய்த ஆண்டவரே விசுவாச குடும்பங்களில் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு கருத்து வேற்றுமைகள் ஆண்டவரே, குடும்ப ஜெபம் முறையே இல்லை. அதனால பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுவீராக, எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக இயேசுவே. இந்த கடைசி நாட்களில் விசுவாச குடும்பங்களை சாத்தான் கண்ணு வைத்து குறி வைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அந்த குறிக்கு, அந்த கண்ணுக்கு அவங்க ஆண்டவரே விலகி ஆண்டவரே கர்த்தரோடு நெருங்கி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள், வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் ஆண்டவர் சந்தித்து விடுதலை படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறப்பா ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். உதவி செய்யுங்க. விசுவாச குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே வேதனைகள், வியாதி பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துவீராக. உடைய பரிசுத்த கரம் தொடுவதாக. வியாதிப்பட்ட இடங்களில் ஆண்டவரே நீ தொட்டு சுகம் கொடுப்பீராக. என்ன பலவீனமானாலும், என்ன வியாதியானாலும், கேன்சர் கட்டியானாலும் ஆண்டவரே அது சுக்கு நூறாக உடைந்து இருக்கிற இடம் தெரியாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் உம்மை நோக்கி கூப்பிடட்டும். உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீ பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வீராக.
ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வியாதிகளை கொண்டு வருகிற, இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மையே நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், உம்மையே நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் வெற்றி பெற்று விடுதலையோடு வாழ வேண்டும், வெற்றி பெற்று விடுதலையோடு வாழ வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்மையே சார்ந்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஒரு குடும்பங்களாவது வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, உண்மையுள்ள பரிசுத்தத்தோடு, விசுவாசத்தோடு, நல் நம்பிக்கையோடு தேவ சித்தம் செய்கிற விசுவாச குடும்பங்களாக மாற வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். தொடர்ந்து படிக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புகளுக்கு போகிற பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு உண்மையோடு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பொய் சொல்லாமல், ஸ்கூலுக்குன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், காலேஜுக்குன்னா காலேஜுக்கு போயிட்டு வரணும், வேலைக்குன்னா வேலைக்கு போயிட்டு வரணும். தேவையில்லாத உறவுகள், கெட்ட உறவுகள், மோசமான உறவுகள், அந்நிய நுகத்தோடு பிணைப்படுதல் எல்லாம் இல்லாதபடி ஆண்டவர் பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. இயேசுவே, குடி போதைக்கும் போதை பொருளுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற படிக்கிற பிள்ளைகளை விடுவீங்க ஆண்டவரே. அந்த சாபத்திலிருந்து, அந்த பொல்லாத சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலைப்படுத்தி பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே, பிள்ளைகளும் பெற்றோரை மதித்து ஆண்டவரை கனப்படுத்தி வாழத்தக்கதாக, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று இருக்கிற வேத வசனத்தின்படி கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து பிள்ளைகள் எதிர்காலங்களை பிரகாசமுள்ள ஆசீர்வாதமுள்ள நாட்களாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே கீழ்ப்படிந்து வாழ நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, திருமணங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல துணையை, ஏற்ற காலங்களில் ஏற்ற துணையை தாரும். திருமணம் முடிந்து ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலையை தாரும். ஒரு அற்புதமான அதிசயமான காரியங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வேண்டிய ஆறுதலையும் சுகமும் பலனும் தந்து நீ நடத்துவீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக ஆண்டவரே நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக, அவங்களுடைய ஊழிய வாஞ்சைக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருங்கப்பா. தேவைகளெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு டிவி, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தேவையாக இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரை கொண்டு அதை நீர் ஆண்டவரே வாங்கி கொடுக்க நீ சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, கர்த்தர் அதற்கான தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியம்
ஆண்டவரே இந்த ஊழியம் செய்யும்போது உலகம் எங்கும் ஆண்டவரே யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, டிவி மூலமாக ஆண்டவரே அநேகருக்கு இந்த செய்திகள் கடந்து போகிறதப்பா. அதற்கு தேவையான இந்த கம்ப்யூட்டர் போன்ற காரியங்கள் வாங்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை கனப்படுத்தி தருவீராக. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. மண்டியா ஆண்டவரே ஊழிய வாஞ்சை ஆண்டவரே அதோடு தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் உடன் வேலை செய்கிற ஆனந்த் தம்பி குடும்பம் ஆண்டவரே அபி தம்பிக்காக ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்ற காலங்களிலே பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும். தேவைகள் எல்லாம் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தேவனே நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறவர். தேவைகளை சந்தித்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக தேவனே ஸ்தோத்திரப்பா. அந்த ஊழியங்களில் ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தேசமெங்கும் உலகமெங்கும் நல்ல செய்திகள் கடந்து போய் மக்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமது கரங்களில் தருகிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளுங்க. நீரே பொறுப்படுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. இன்னுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்காக பாரப்படுறவங்க, ஜெபிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கப்பட ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. எப்படியாவது கர்த்தாவே தேசமெங்கும் இந்த செய்திகள் கடந்து போய் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜனங்களையும் ஆண்டவரே உழைக்கிற ஜனங்களையும் ஆண்டவரை எழுப்ப வேண்டும். ஆண்டவரை எழுப்ப வேண்டும். இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே இயேசுவின் நாமம் ஆண்டவரே கூறப்பட வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு இயக்கத்தின் ஒவ்வொரு தலைவர்களையும், ஒவ்வொரு இயக்கத்தின் ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஆண்டவரே சுதேச ஊழியர்களையும் விசுவாசிகளையும் ஆண்டவரே நீர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசம் எங்கு நடக்கிற சகல ஊழியங்கள் மூலமாக உம்முடைய நாமம் உயரட்டும். ஆண்டவரே சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடக்கிற எதிர்ப்புகள், பயங்கரவாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக, மிஷனரிகளுக்கு விரோதமாக ஆண்டவரே அடைக்கப்படுகிற வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். எப்படியாவது ஆண்டவரே தேசம் முழுவதும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அவர்களுடைய ஆண்டவரே எல்லா வல்லமையிலும் செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமந்தான் உயர வேண்டும், உயர வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போதகர்களையும் மிஷனரிகளையும் ஆண்டவரே சீக்கிரத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து வெளியில் வரட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. பல ஜெயில்களில் இருக்கக்கூடிய அநேக ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகவே கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே சோர்ந்து போகாத நல்ல இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்து, ஒரு பவுல் சீலா துதித்து பாடின போது சிறைச்சாலை கதவுகளை திறந்தது போல அவங்களோட துதியின் சத்தம் ஆண்டவரே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே மனிதனுடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே அதிகாரத்தை வைத்திருக்கிறவருடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும். உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஆண்டவரே நீதி நியாயம் நேர்மையாய் கிடைக்கட்டும். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அவங்க பெற்றோர், அவங்களுடைய மனைவிமார், பிள்ளைகள்
அடிப்படை வசதிகள் கூட ஆண்டவரே இல்லாமல் வேதனையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களில் தேவன் சீக்கிரத்தில் ஒரு உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆண்டவரே தாமதமாகுது. ஆண்டவரே தகப்பன் இல்லாட்டால் கணவன்மார் ஜெயிலில் இருப்பாங்க. ஆண்டவரே சகோதரிகள் வீட்டில் பலவிதமான கஷ்டத்தோடு இருக்கலாம் தகப்பனே. அன்றாட தேவைகள் பூர்த்தி பண்ண முடியாமல் கஷ்டத்தோடு இருக்கலாம். எல்லாருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட எல்லா பாடுகளோடும் பாரங்களோடும் இருக்கிற பிள்ளைகள் சுவிசேஷத்திற்காக ஆண்டவரே அடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை சீக்கிரத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே கொலை செய்தவங்களும் அநியாயம் செய்தவங்களும் வெளியில் சுற்றி திரிகிறாங்க. ஆண்டவரே குடிக்காத விபச்சாரம் செய்யாத உண்மையாயிருன்னு சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகள் தேவையில்லாமல் சிறைச்சாலையில் இருக்காங்கப்பா. விடுவித்து அழைத்து வாரும் கர்த்தாவே. ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துங்க. அவங்க கண்ணீரெல்லாம் துடைங்க. கரம் பிடித்து நடத்துங்கப்பா. அவங்க எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுங்க. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஆமாண்டவரே அவங்க எண்ணம் அவங்க ஏக்கம் எல்லாம் இன்றே நிறைவேற்றுங்கப்பா. இன்றே நிறைவேற்றுங்க. ஆண்டுடைய அன்பு கரங்களில் தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தேசத்தில் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராக ஆசீர்வதியும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்